கைவிரல் தொடங்கி கழுத்து வரை உடல் முழுவதும் ஜொலித்த தங்க நகைகள், கண்ணாடி போட்டுக்கொண்டு நீதிமன்ற படியேறிய பிரபல ரவுடி. நீதிமன்றத்தில் வரிசையில் நின்ற வரிச்சியூர் செல்வம், கிளைமாக்ஸில் நீதிபதி கொடுத்த ட்விஸ்ட். மதுரையில் பிரபல ரவுடியான வரிச்சியூர் செல்வத்தின் கூட்டாளியாக இருந்து பின் அவரிடம் இருந்து பிரிந்து வந்தவர்தான் விருதுநகர் அல்லம்பட்டியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு உயிர் பறிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ரவுடி வரிச்சியூர் செல்வம் உள்ளிட்ட 7 பேர் மீது விருதுநகர் கிழக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து கைதும் செய்ததாக தெரிகிறது. இந்நிலையில் வழக்கு தொடர்பாக விருதுநகர் கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் ரவுடி வரிச்சியூர் செல்வம் உட்பட 6 பேர் நீதிபதி முன்பு ஆஜராகினர். அப்போது நீதிபதி வழக்கு விசாரணையை அக்டோபர் 17ஆம் தேதிக்கு ஆஜராக உத்தரவிட்டு வழக்கு விசாரணையையும் ஒத்திவைத்தார். மேலும் நீதிமன்றத்திற்கு அவர் கைவிரல் முதல் கழுத்து வரை தங்க நகைகளுடன் வந்த காட்சி சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பரவியும் வருகிறது.